நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் கவனிப்போமேயானால் வெளியுறுப்புகளாக இருக்கக்கூடிய கை கால்கள், கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், மூளை போன்ற வெளியுறுப்புகள் இவை இயங்க வேண்டுமென்றால், முறையாக செயல்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு உள்ளுறுப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய உள்ளுறுப்புகளில் முதன்மையானது உங்களுடைய சுவாசப்பைகள். அங்கு சுவாசம் உங்களுக்காக நிறைவேறவில்லை என்றால் உடல் வெளியுறுப்புகள் மரத்து போகும், செயலிழக்கும், உயிர் பிரிந்துவிடும், என்னுடைய உடல் சாய்ந்துவிடும். சுவாசம் முறையாக நடைபெறவில்லை என்றால் என்னுடைய உயிர் பிரிவது வரை என்னுடைய உடல் உறுப்புகள் இயக்கம் படிப்படியாக நீங்கி அது நோய்வாய்ப்பட்டு இறுதியாக நாம் இறக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் சுவாசப்பைகளின் இயக்கக்குறைவின் காரணமாக நிகழும். இருதயம் அது இயங்காவிட்டால் மீண்டும் மரணம், இந்த உடல் சாய்ந்துவிடும். அவ்விதமாகவே உங்களுடைய வயிறு, குடல்கள் இயங்காவிட்டால் என் உடல் நலிந்து மெலிந்துவிடும், பின்னர் எனக்கு மரணம் ஏற்படும். உங்களுடைய சிறுநீரகங்கள் இயங்காவிட்டால் கெட்ட நீர் உடலில் சேர்ந்து நம்முடைய மரணம் நமக்கு நிகழும். ஒவ்வொரு உள்ளுறுப்பும் அது அதனுடைய உறுதியான தன்மையில் இயங்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அஸ்தமித்துவிடும். முடிவாக மரணம் ஏற்படக்கூடிய அந்த நேரம் முதலாக நாம் படிப்படியாக உயிரிழக்கக்கூடிய இந்த நேரம் முதற்கொண்டு எந்த நிலையிலும் என்னுடைய உடல் உபாதைகள், உடல் உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் இவை இரண்டும் கலந்து நான் வாழக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வோன் இல்லை. எனவே என்னுடைய உள்ளுறுப்புகளை நான் முறையாக இயக்காவிட்டால் வெளியுறுப்புகள், உடல், கை கால்கள், உங்களுடைய முகம், அதனுடைய உறுப்புகள், மூளை முதலாக எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இயக்கத்தை தொடர முடியாது. உள்ளுறுப்புகளின் மீது உங்களுக்கு ஏதேனும் அதிகாரம் உண்டா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உறுப்புகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் உண்டா? உங்களுடைய வயிற்றை ஜீரணிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டா? உங்களுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த வயிறு ஜீரணிக்குமா? வெளியுறுப்புகள் மாத்திரம் என்னுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டது. கைகளை அசைக்கலாம், கொள்ளலாம், எந்த வேலை செய்யலாம், எந்த வேலையையும் என்னுடைய கைகள் வெளியுறுப்புகளை கொண்டு நான் அசைக்க முடியும். அதன் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் உள்ளுறுப்புகளின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையை கொண்டு அந்த உள்ளுறுப்புகள் இயங்குகின்றன. நீங்கள் உயிர் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் அந்த உள்ளுறுப்புகளை இயக்கக்கூடிய எண்ணங்களின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என்னுடைய எண்ணத்தில் ஒரு படபடப்பு ஏற்பட்டுவிட்டால் என்னுடைய இருதயம் நடுங்க ஆரம்பிக்கின்றது. அதன் காரணமாக நுனி விரல் நகமறையில் அது நடுங்குகின்றது. பேசினாலும் நாக்கும் உணர்கின்றது, அதுவும் நடுக்கமடைகின்றது. ஆக நாக்கு என்ற வெளியுறுப்பு, கை கால்கள் என்ற நடுக்கம், நீங்கள் பார்க்கின்சன் வரையில் போவீர்கள், பார்க்கின்சன் சிண்ட்ரோம் வரையில் போவீர்கள், கை கால்கள் நடுக்கம் என்று. இவை அனைத்துமே இருதயத்தினுடைய தடுமாற்றம், என்னுடைய மூச்சுக்களின் தடுமாற்றம், இந்த இரண்டிலிருந்தும் உருவாகக்கூடிய அவ்வளவு வெளி உறுப்பு உடல் உபாதைகள். என்னுடைய கைகால்கள் விழுந்துவிடும் அந்த அளவுக்கு கூட அந்த உள்ளுறுப்புகள் இயக்கத்தின் காரணமாக நிகழ்கின்றனவே தவிர மூளையின் செயல்பாட்டை குறித்து அதை கொண்டு என்னுடைய வெளியுறுப்புகளில் அல்லது உள்ளுறுப்புகளில் எந்த கஷ்டமோ வேதனையோ நிகழ்வதில்லை. உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நிகழ்கிறது. மூளையினுடைய வேலை என்னவென்றால் உங்களுடைய எண்ணங்களுக்கு அது செயல்பட வேண்டும், அவ்வளோதான். முதலில் நான் பேச விரும்புகின்றேன், அந்த மூளை என்னை தயார்படுத்துகிறது. நான் நடக்க விரும்புகின்றேன், ஒரு இடத்திற்கு போக விரும்புகின்றேன், அந்த விருப்பத்தை ஏற்று அந்த மூளை செயல்படுகின்றது, என் உறுப்புகள் இயக்குகின்றன. இவை எல்லாவற்றுக்கும் முதன்மையாக என்னுடைய உறுப்புகளின் இயக்கங்கள் சீராக நடைபெற வேண்டும். அந்த சீரான இயக்கத்திற்கு என்னுடைய மனதிற்குரிய அந்த எண்ணம் சீராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு எண்ணம் தான் மனதில் இருக்க வேண்டும். எண்ணங்கள் வரும்பொழுது சீர்குலைந்து விடுகின்றன. எது சரி எது தவறு என்று
எந்த பக்கம் போகுது என்று தெரியாமல் 2 விதமான எண்ணங்களுக்குள் நீங்கள் செல்ல வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேலாக இருக்கும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது. ஒரு எண்ணத்திற்கு மாறாக பல எண்ணங்கள் இருக்குமானால் நான் எண்ணத்தை விட்டுவிட்டு எண்ணங்களில் சேர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தேவை என்ன என்பதை நான் அறியாத நிலையில் இருக்கின்றேன் என்பது பொருள். சிந்தித்து உணர்ந்து செயல்படுபவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்பொழுது உங்களுடைய எண்ணம் நீங்கள் கஷ்டங்களோ துன்பங்களோ அடையக்கூடாது. உங்களுடைய ஒரே எண்ணம் இது உங்களுடைய இலக்காக இருக்கிறது. வேண்டுமா என்று இறைவன் உங்களிடம் கேட்கின்றான். உங்களுடைய உள்ளம் என்ன பேசுகிறது என்பதை நிச்சயமாக உணர்கின்றான். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கின்றான். உங்களுடைய எண்ணம் ஒரே எண்ணம், சுகமான வாழ்க்கை, அவ்வளவுதான். அது இலக்கை அடைந்து விட்டது. இனிமேல் அதற்கு மேலாக எதுவும் கிடையாது. இலக்கை நீங்கள் தேடிக்கொண்டு உங்களுடைய வழிகளில் நீங்கள் தடம் புரண்டு விடுகின்றீர்கள். பல்வேறு எண்ணங்களில் நான் என்னுடைய உடலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியமாக உள்ளுறுப்புகளுடைய ஃபிட்னஸ் முக்கியமாக நாம் அறிந்து கொண்ட வரையில் இருதயங்கள் இயங்கவில்லை என்றால் எவ்வளோதான் திடமாக வைத்திருந்தாலும் நடுக்கம் கண்டுவிடும். மூச்சு இயங்கவில்லை என்றால் எந்த பொழுதும் தூக்க முடியாது, நான் இறந்து போவேன். அவ்வாறு இருக்கும் பொழுது உள்ளுறுப்புகளின் ஃபிட்னஸ் முக்கியமாக வெளியுறுப்புகளின் ஃபிட்னஸ் முக்கியமாக? எது முக்கியம்? இவர்கள் வெளி உறுப்புகளை பற்றி மிகவும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு யோசித்து உறுதியாக உடல் உறுப்புகளை நான் எந்த அளவுக்கு உறுதியாக வைத்திருக்கின்றேனோ அந்த அளவுக்கு வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். வெகு தீவிரமாக தன்னுடைய உடல் வெளியுறுப்புகளை அவர்கள் முடுக்கி விடுவதில் உற்சாகமாகவும் முனைப்பாகவும் இருக்கின்றார்கள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்பது நாம் இனி தொடரலாமா தொடரக்கூடாதா தெளிவான ஆதாரம் வேண்டும். வெளியுறுப்புகளுடைய ஃபிட்னஸ் முக்கியமா, உள் உறுப்புகளுடைய ஃபிட்னஸ் முக்கியமா? எது முக்கியம்? உள்ளுறுப்புகள் இயங்கினால் தவிர வெளியுறுப்புகள் இயங்காது. அந்த உள்ளுறுப்புகளை இயக்குவதற்கு வயிறு ஜீர்ணிக்க வேண்டும். உங்களிடம் ஏதாவது அதுக்கு எக்ஸசைஸ் இருக்கா? சிறுநீரகங்கள் முறையாக வேலை செய்ய வேண்டும், இருக்கிறதா? மார்பகங்கள் படபடக்கக்கூடாது, இருக்கிறதா உங்களிடம்? என்னுடைய மூச்சுக்காற்று சீராக இயங்க வேண்டும், அதில் உங்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடு உங்களால் விதிக்க முடியுமா? அது உங்களை கேட்டுக்கொண்டு இயங்குகின்றதா அல்லது தன்னிச்சையாக அது இயங்குகின்றதா? ஆக என்னுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி முகாம்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அறிய வேண்டும். அவ்வளவு கலைகளும், வாழும் கலை, யோகா பயிற்சிகள் அவ்வளவுமே உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை கவனிக்காமல் வெளியுறுப்புகளை அது உறுதிப்படுத்துவதில் முனைகின்றது. இது உள்ளுறுப்புகளை இப்பொழுது பாதிக்கும். உங்களுடைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், உடற்பயிற்சிகள், உங்களுடைய ஆசன பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்கும். வேகமாக ஓடுகின்றீர்கள், ஓட்டப்பயிற்சி உங்களுக்கு நன்மையானது என்று கூறுகின்றார்கள், ஓடுகின்றீர்கள். இப்பொழுது மூச்சு இறைக்குமா இறைக்காதா? மார்பு படபடக்குமா படபடக்காதா? வியர்வை கொப்பளிக்குமா இல்லையா? இது மூன்றும் இருதய நோய்களுக்கான அறிகுறியா இல்லையா? படபடப்பும் வியர்த்து ஊற்றுதலும் மூச்சு வாங்குவதும் உங்களுடைய இருதய கோளாறுகளினுடைய அடையாளங்களா இல்லையா? நின்றுவிட்டால் மூச்சு அழகாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது. ஓடினால் என்னுடைய மூச்சு படபடக்கின்றது. என்னுடைய உடல் வெளியுறுப்புகளை நான் இயக்கும் பொழுது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. இதுதான் அடிப்படை. உங்கள் குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு அனுப்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. என்னுடைய உள்ளுறுப்புகள் நியாயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா இல்லையா என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்லறிவு. உள்ளுறுப்புகளின் இயக்கம் எப்பொழுது தெரிய ஆரம்பிக்கின்றதோ அந்த உறுப்புகள் பாதிப்படைகின்றன. சாதாரணமாக என்னுடைய இருதயத்தின் துடிப்பை நான் உணர மாட்டேன். எப்பொழுது அதை உணர்கின்றேனோ இருதயத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறது. மூச்சு இறைக்கக்கூடாது, அது உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் எனக்கு தெரியக்கூடாது, நான் சுகமாக இருக்கின்றேன். எப்பொழுது மூச்சு என்ற ஒன்று எனக்கு நான் உணர்கின்றேனோ அங்கு நுரையீரல்களினுடைய பாதிப்பு இருக்கிறது.
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் சொல்லும்பொழுது உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் இயங்குவதை பார்ப்பீர்கள். படப்படப்பையும் மூச்சிறைச்சலையும் நீங்கள் உணர்வீர்கள். அங்கு உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் முதல் முறையாக பாதிப்பை தொடங்குகின்றது. அது நாளைய நோயாக மாற இருக்கின்றது. மனிதர்களை இப்பொழுது நீங்கள் பின்பற்றுவீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய சத்தியத்தை பின்பற்றுவீர்களா? எந்த ஒரு கேள்விக்கும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில் இருக்கின்றது. மனிதர்களிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக வெளியுறுப்புகளை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர்கள் கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் என்று இந்த 5 புலன்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் தங்களை அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது அறிவல்ல. என்னுடைய வழிகேட்டுக்கு உறுதியான பாதை கண்களை கொண்டும் காதுகளை கொண்டும் நான் கேட்பதையும் பார்ப்பதையும் கேள்விப்படுவதையும் நான் அனுபவித்தவைகளையும் கொண்டு மட்டும்தான் எனக்கு அறிவாக இனி விதமாக செயல்பட வேண்டும் என்று உடல் அடிப்படையில், பொருள் அடிப்படையில் செயல்படுகின்றனே, இது தவறான அடிப்படை. உங்களுடைய கல்வி, உங்களுடைய கல்லூரி படிப்புகள் அவ்வளவுமே வெளிப்புற உறுப்புகள் அறியக்கூடியது மட்டும்தான். அதனுடைய உட்புறமாக இருக்கக்கூடிய சத்தியத்தையோ உண்மையோ நாம் அறியாமல் வெளிப்படையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டு ஒரு அனுமானத்தை கொண்டு இது சரி இது தவறு என்று நாம் போய்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா? இந்த இரண்டில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கு, நேரடியான கேள்விக்கு இந்த பதில் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா? பணம் இல்லாமல் உணவு எப்படி என்று கேட்பீர்கள். பணத்தை வைத்துக்கொண்டு உணவில்லாமல் அகதிகளாக இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு பல ஊர்களுக்கும் அவர்கள் செல்வதை நாம் பார்க்கின்றோம். தண்ணீர் இல்லை என்றும் உணவு இல்லை என்றும், ஒரு புழுப்பூச்சிகள் கூட கிடையாது, 10 வருடங்களாக தண்ணீர் இல்லை என்று அவர்கள் குடிபெறுகின்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது திரும்பவும் உங்களிடம் கேட்கப்படுகின்றது, உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா? பணம் வேண்டும் என்பதை உள்ளத்தில் நாம் வைக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்பொழுதுதான் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று. அவ்வாறில்லை. பணத்தை உங்களுடைய கைகளில் நீங்கள் செலவு செய்யுங்கள், உள்ளத்தில் உணவு வேண்டும் என்பதை கொள்ளுங்கள். பணம் வைத்துக்கொண்டு உணவு உள்ளே இறங்காமல் உணவுக்கு பத்தியமிட்டு கொண்டு ஒவ்வொரு உணவும் எனக்கு என்னுடைய உடல் நலனுக்கு மோசமாக இருக்கின்றது, ஒவ்வொன்றும் என்னுடைய உடல் பருமனை அதிகரிக்கின்றது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கின்றது, எனக்கு ஹார்ட் பிளாக்ஸ் இருக்கின்றது என்று உணவுக்கு நீங்கள் பத்தியமிட்டு விட்டு பணத்தை வைத்துக்கொண்டு மருந்துகளை சாப்பிடுகின்றீர்கள். அந்த மருந்துகளும் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய உள்ளுறுப்புகள் சுகமாக வேண்டும். இந்த உள்ளுறுப்புகளை சுகமாக்குவதற்கு இனி என்ன செய்ய வேண்டும்? பிரதானமாக இருக்கக்கூடிய 2 உறுப்புகள், உள்ளுறுப்புகள் நெஞ்சத்தில் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய சுவாச பைகளும் உங்களுடைய இருதயமும். இந்த சுவாச பைகளையும் இருதயத்தையும் நீங்கள் அதனுடைய இயக்கத்தை உணராத வரைக்கு நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நல்ல உணர்வும் இருக்கின்றது, நாளைய வாழ்க்கையில் சுவிட்சமான வாழ்க்கையும் இருக்கின்றது. சிந்தித்து உணரக்கூடிய தகுதி இருப்பதன் காரணமாக, இருதயங்கள் படபடக்காதன் காரணமாக நேர்மையாக, அழகாக, சீரிய முறையில் சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக அமைத்து விட்டான். அந்த இருதயங்கள் படபடக்கக்கூடாது, மூச்சு இறைக்கக்கூடாது. உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கும், அழகான சிந்தனைக்கும், தெளிவான ஆற்றலுக்கும், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்துள்ள மாபெரும் கருணைக்கும் இது உங்களுக்காக வழிவகுக்கும். நீங்கள் இறை ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்வீர்கள். சிந்தனையின் போது கிடைக்கக்கூடிய அழகான செய்திகள் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பிறர் கற்றுத்தருவதன் காரணமாக நான் அவர்களை பின்பற்றி வாழும் பொழுது ஒரு காலம் என்னுடைய நன்மைகளை நான் அடைய முடியாது, மாறாக என்னுடைய தீமைகளில் அதிகரிப்பேன். உள்ளம் என்பது பார்க்க முடியாத ஒரு அழகான அமைப்பு. அது நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியாது, ஆனால் அங்கிருந்து சத்தியம் வெளிப்படும். இதுவரையில் நீங்கள் கேட்டுக்கொண்டது அடிப்படை, சத்தியத்தினுடைய அடிப்படை. இப்பொழுது என்னுடைய நெஞ்சத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அங்கு என்னுடைய உள்ளம் அமைந்திருக்கின்றது. உள்ளம் சொல்வதை கேட்கும் பொழுது அந்த 2 உறுப்புகளும், சுவாச பைகளும் இருதயமும் சீராக இயங்கும். அங்கு எந்த விதமான கோளாறுகளும் இல்லை. அங்கு எப்பொழுது கோளாறுகள் இல்லையோ எந்த நேரத்திலும் அது அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த அமைதியான இயக்கத்தில் உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய இலக்கு, வாழ்க்கையின் இலக்கு உணவு வேண்டும், சுகம் வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும், விசாலமான வாழ்க்கை வேண்டும். இவை அனைத்துக்குமே நேரான பாதை, அழகான பாதை, லேசான பாதை உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓர் உலக மக்களின் பாதை, பணம் என்ற அந்த பாதை மிக கேடான பாதை. அந்த பணத்தை நாம் உபயோகிக்க வேண்டும், அதனை சேர்த்து வைக்கக்கூடாது. அதனை டிஸ்போசபிள் அளவுக்குத்தான் வைத்திருக்க வேண்டும். யூஸ் அண்ட் த்ரோ பணம் என்பது. அதனை சேர்த்து வைத்துக்கொண்டு இதில் வாழ்வேன் என்று கூட அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை கவனியுங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும். சுகமான வாழ்க்கைக்கு பணம் உதவுமா? உதவாது.
ஆஸ்பத்திரிகள் உதவுமா? உதவாது. டாக்டர்களுடைய படிப்பு உதவுமா? உதவாது. அப்படி என்றால் உங்களுக்கு உதவக்கூடியது அது உங்களுடைய மனதின் அமைதி. அந்த அமைதியான மனதின் சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த விதமான கேடுகளும் நிகழாது. அந்த அமைதியில் என்னுடைய இருதயம் அமைதியாக இருக்கும்போது சிந்தனையுடைய தெளிவு இருக்கும். மனம் படபடக்கும் பொழுது எவ்வளவு யோசித்தாலும் குழப்பங்கள் மிஞ்சும், இன்னும் அதிகரிக்கும். எதனை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதனை நம்பிக்கை கொள்வதை தவிர்த்து கொண்டு எதனை நம்புவதற்கு வழியில்லையோ அவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான முயற்சியாக மேற்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுவேன். அந்த வாழ்க்கை கூடாது. இன்று வரையில் நாம் பணத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நலன்கள் அனைத்தும் குணங்களில் அமைந்திருக்கின்றன, பணத்தில் இல்லை. குணத்தின் காரணமாக நலன்கள், பணத்தின் காரணமாக குண நலக்கேடுகள். என்னுடைய குணத்தை விட்டால் தவிர நான் பணத்தை சம்பாதிக்க முடியாது. நியாயமான பணம் சம்பாதிக்க முடியும், ஆனாலும் அந்த நியாயமான பணத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது. அது எந்த விதமான குறிக்கோளும் எனக்கு இல்லை. நிறைய சம்பாதிக்க வேண்டும், சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் அதை நான் வைத்துக்கொண்டு அவர்களை நான் அதை கொண்டு வாழ செய்ய வேண்டும், பணத்தை கொண்டு வாழ செய்ய வேண்டும். சரி, பணத்தை கொடுத்தாகிவிட்டது, இனி குணத்தையாவது கற்பிப்போமா அந்த பிள்ளைகளுக்கு? கிடையாது. குணங்களில் தான் அவர்களுடைய அழகான வாழும் திறன் இருக்கின்றது என்பதை நாம் அறியாத நிலையில் பணத்தை சேமித்து வைத்துக்கொண்டு இனி என்னுடைய குழந்தைகள் அதில் சுகமாக வாழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். 7 ஜென்மத்துக்கும் பணத்தை சேர்த்தாகிவிட்டது. இனி 7 ஜென்மங்களுக்கும் குணத்தை ஒதுக்கக்கூடாதா? இல்லை, அவர்களுக்கும் பணத்தை இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லிக் கொடுக்கின்றோம். அவர்கள் அந்த பணத்தை வீண் விரயம் செய்துவிட்டு உதாரிகளாக நாடடிகளாக தெரியக்கூடிய நம்முடைய பிற்கால சந்ததியினரை நாம் வளர்ப்பதற்கு இன்று வித்திருக்கின்றோம். பணம் ஒன்றுதான் குறி என்று வாடும் பொழுது உங்களுடைய எண்ணம் சீராக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய இலக்கை மட்டும் நீங்கள் கவனியுங்கள். உங்களுடைய பாதைகளில் இருக்கக்கூடிய அந்த கேடுகளையும் கரடுமுரடுகளையும் குண்டு குழிகளையும் மேடு பள்ளங்களையும் நம்முடைய நயவஞ்சகத்தனத்தையும் நம்முடைய குணநலக்கேடுகளை கொண்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு வழிமுறைகளையும் விட்டு விலக வேண்டும். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நாம், இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் நாம், கடவுள் பக்தியோடு இருப்பவர்கள் நாம். அப்படியானால் நியாயத்திற்கு புறம்பாக நாம் செயல்படலாமா? உண்மைக்கு விரோதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? நம்மிடம் நியாயம் இருக்கின்றதா? இலக்கு எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பாதையும் நியாயமாக இருக்கும். என்னுடைய இலக்கு என்னுடைய உணவும் என்னுடைய வாழ்வாதாரங்களும் என்னுடைய மனதின் குளுமையும் என்னுடைய உடல் நலக்கேடுகள் எதுவும் ஏற்படாமல் நான் வாழ்வதும் என்னுடைய சந்ததிகளும் சுகமான வாழ்க்கையில் மன அமைதியோடு கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான அடைக்கடிப்பும் இல்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். துன்பங்களும் கஷ்டங்களும் எங்களை தொடக்கூடாது, கவலைகள் வேதனைகள் எங்களை தீண்டக்கூடாது. எல்லாம் இருக்கின்றது. இதில் உங்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா? விரும்ப முடியும், அவ்வளவுதான். விருப்பத்தை தவிர நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது எதுவும் இருக்கின்றதா? உங்களுடைய பணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையெல்லாம் பணம் ஒன்றுதான், வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் கண்டுபிடிப்பாளர்களானாலும் சரி, அதை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒன்று தான். பணத்தை கொண்டு நான் வாழ முடியும் என்ற அந்த எண்ணம் தான். பணத்தை கொண்டு இந்த பூமிக்கு வளம் கொடுக்க முடியுமா? பணத்தை கொண்டு நீங்கள் மேகத்தை திரட்டிவிட முடியுமா? மேகத்தை பிடிந்து உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரையும் குளிர்ந்த காற்றையும் உங்களுக்காக கொண்டு வர முடியுமா? அதனுடைய கொட்டைகளை வெடிக்கச் செய்வது நீங்கள் தானா? முளைகளாக கிளப்பி அது தானியங்களை கோர்த்து உங்களுக்கு பக்குவமாக அதனை வளர்த்து பின்னர் இது அறுவடைக்கான நேரம் என்று உங்களுக்கு அறிவித்து பின்னர் அதனை எப்படி சமைக்க வேண்டும், உணவு உண்ண வேண்டும் என்பதெல்லாம் அறிவித்த அந்த இறை ஞானங்கள் வேண்டுமா? எங்களுடைய விவசாயிகள் எங்களுக்கு உணவு தருகின்றார்கள் என்று அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் பேசுகின்றோமே, இது நியாயம்தானா? உங்களுடைய இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நான் இன்று பதிலளிக்க வேண்டும். உங்களுடைய இறைவன் கேட்கின்றான், நான் வானங்களையும் பூமியும் உங்களுக்கு படைத்தேனா? இந்த பூமியோ வானத்தை நோக்கி இருக்கின்றது, நீங்களோ இந்த பூமியை பார்த்து கொண்டு வாழ்கின்றீர்கள். அந்த பூமியோ வானத்தை நோக்கி இருக்கின்றது. உங்களுக்கு இந்த பூமியில் எந்த கதியும் இல்லை என்று ஆகிவிடும் போது நீங்கள் வானத்தின் பக்கம் திரும்புவீர்கள் கடவுளே என்று. இது ஒரு முறையா இருமுறையா? இந்த நிகழ்வு நிகழ்ந்த பிறகுதான் நாம் திரும்ப வேண்டுமா? அல்லது இது சத்தியம்தான் என்றென்றும் நாம் வானத்தை நோக்க வேண்டும்? பூமி வானத்தை நோக்கி இருக்கும்போது, பூமியில் நாம் வாழ்விக்கப்பட்டிருக்கும் போது நாமும் வானத்தை நோக்கி இருக்க வேண்டுமா? பூமியில் விளைந்து கொண்டிருக்கிற பொருட்களை மேய்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆடு மாடுகளை போன்று சிந்தித்து செயல்பட வேண்டியவர்கள் நாம். அந்த சிந்தனைக்காக வேண்டி உங்களுடைய உள்ளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த சிந்தனையில் எது நியாயமானதோ அதனை பின்பற்றுங்கள். உங்களுடைய வழிமுறைகளை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே, அந்த வழிமுறைகளை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். பணம்தான் வாழ்க்கை, இது மட்டும்தான் என்பதை விட்டு விலகிக்கொண்டு இதற்கு மேலாக ஒன்று இருக்கின்றது, அதனை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். என் இறைவன் எனக்கு உதவி புரிந்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்று. உண்மையா இல்லையா? உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தது உண்மையானால், அந்த பூமியானது வானங்களை நோக்கி இருக்கின்றது. வானங்களிலிருந்து அவனுடைய பாக்கியமிக்க நீர் இறங்கவில்லை என்றால் இந்த பூமி இறந்து போகும். இறந்து கிடக்கும் பூமியின் மீது நாம் தண்ணீரை வரவழைக்கின்றோம், அதன் மீது பசுமை உருவாகிறது. அந்த பசுமையில் உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட ஒவ்வொன்றும், உள்ளத்திற்குரிய ஒவ்வொன்றும் வானங்களிலிருந்து இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. நல்லறிவாக நீங்களும் கூறுவீர்கள், சுகமாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய பாக்கியம் கூரையை பீத்து கொண்டு விட வேண்டும் என்று. வானங்களிலிருந்து இறங்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். உங்களுடைய மனம் பூமியின் அடிப்படையை சார்ந்ததல்ல. உங்களுடைய மூளை பூமியின் அடிப்படையை சார்ந்தது. உங்களுடைய உடல் பூமியின் அடிப்படையை சார்ந்தது. உங்களுடைய மனமோ வானத்திலிருந்து இறங்கக்கூடிய பாக்கியங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை முன்னோக்கி இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வானத்தின் பக்கம் திரும்புகின்றன. வானத்திலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆதாரம். ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் பொழுது வானத்தின் பக்கம் திரும்புவீர்கள். எல்லாம் இருக்கும் பொழுது திரும்புங்கள். அந்த நிலை வராது என்பதை நான் உணர வேண்டும். இப்பொழுது எனக்கு ஓரளவுக்கு இன்றைய வாழ்க்கைக்கான என்னுடைய பணபலம், எனக்கான வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், சுகங்கள் இருக்கின்றன. இவற்றை வைத்துக்கொண்டு நான் வாழ வேண்டும். இன்றைய பொழுதைக்கு நாளைய வாழ்க்கைக்கு இரண்டிலிருந்து எனக்கு பாக்கியங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதிர்ஷ்டத்தை விரும்புவீங்களா அல்லது உங்களுடைய முயற்சியை நீங்கள் நம்புவீங்களா? எவ்வளோ தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கடைசியில் பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பரீட்சைக்கு போகும்போது பெஸ்ட் ஆஃப் லக்கா, பெஸ்ட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க, போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களா, பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லுவாங்களா? அப்படி என்றால் உங்களுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் இடையே வேறு ஒன்று அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அது இறைவனிடமிருந்துள்ள ஒரு பாக்கியம். எவனொருவனும் தன்னை நம்பி போக முடியாது. அப்பொழுது கடவுளை கும்பிட்டு போவான். கடவுளை கும்பிட்றது எங்கே? கடவுள் முன்னாடி நின்று கும்பிட்றீங்க. கண்ணை மூடி கும்பிடுவீங்களா, கண்ணை திறந்து கும்பிடுவீங்களா? கண்ணை திறந்து தானே? இல்லை, கண்ணை மூடிட்டு. எப்படி கும்பிட்டா உங்களுக்கு மனசு அமைதி கிடைக்கும்? கண்ணை திறந்து கும்பிட்டாவா, கண்ணை மூடி கும்பிட்டாவா? அப்படி என்றால் முன்னே இருப்பது கடவுளா? கண்ணை மூடியது யார்? இது கடவுள் இல்லை, கண்ணை மூடி உள்ளே திரும்ப என்று அறிவித்தது யார்? உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் மகா சக்தியிடமிருந்து உங்களுக்காக வந்திருக்கின்றது, மாபெரும் ஆற்றல். அந்த மகா சக்தியை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய அழகான செய்தியாக கூறப்பட்டிருக்கின்றது, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கவலையும் பயமும் வேண்டாம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த வாக்குகள், தெய்வ வாக்குகள். மாபெரும் இறை ஆற்றல் அதில் இருக்கின்றது, அதனை நம்புங்கள். எப்போ உங்களுக்கு படபடப்பும் கவலையும் ஆத்திரமும் அவசரமும் வந்ததோ, பூமியின் அடிப்படையை ஒட்டி உங்களுடைய மனம் சாய்ந்து விட்டது. அங்கு இறை பாக்கியம் இனி கிடையாது. ஆகவே எப்பொழுதும் உங்களுடைய கவலைகளிலும் பதட்டங்களிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரங்களை தேட வேண்டும். இந்த வாழ்க்கை போதும் போதும் என்று ஆகிவிட்டது. இனியாவது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய அறிவை கொண்டு வராதீர்கள். இறைவனுடைய ஆற்றல் வேண்டுமென்றால் நற்குணங்களை பேணிக்கொள்ளுங்கள். அடுத்தவரிடமிருந்து எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பாதீர்கள். கெட்ட படிப்பறிவு பணத்தை மட்டும்தான் குறிவைக்கும். பணம் மட்டும் குறிவைக்கும் பொழுது அவ்வளவு இறை குணங்களும் நம்மை விட்டு நீங்கிவிட்டன. நற்குணங்கள் அனைத்தும் இறை குணங்களாக இருக்கின்றன. ஏமாற்றம் நயம் ஜகமும் பணம் சம்பாதிப்பனுடைய அடிப்படை. வெளிப்படையான அலங்காரங்களில் உங்களை சீரழிப்பது படிப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை. பொய்களையும் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியுமோ ஏமாற்று வாக்குகள் அவ்வளவையும் கொடுத்து தானும் கெட்டு தன் குடும்பத்துக்கும் கேடுகளை விளைவிக்குமாறு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வாங்கக்கூடிய உணவை கொடுக்கும் காரணமாக ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய சந்ததிகளை நச்சுத்தன்மை கொண்ட சந்ததிகளாக, மனதில் விஷம் கொண்ட சந்ததிகளாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம். உணவை உண்ணும் பொழுது என் இறைவனே இந்த உணவிலிருந்து நன்மைகளை எனக்கு அளிப்பாயாக என்று கேட்க வேண்டும். இந்த உணவின் தீமைகளை நீக்குவாயாக என்று கேட்க வேண்டும் பயபக்தியோடு. அவன்தான் நீக்குபவன், நீங்கள் இல்லை. உங்களுடைய உணவு கழிவுகளாக வெளியேறுகின்றது. அந்த கழிவுகள் அவ்வளவும் விஷம் உள்ளுக்குள் தங்கிவிட்டால் கண்டிப்பாக
என்னுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். அந்த கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். அப்படியானால் உங்களுடைய காற்றுக்கள், உங்களுடைய தண்ணீர், உங்களுடைய உணவு வகைகள் அனைத்திலும் இருந்தும் கழிவுகள் நீங்குகின்றன. இது விஷத்தன்மையின் அடிப்படையை இறைவன் நீக்குகின்றான் ஜீரணத்தின் மூலமாக. இந்த ஜீரணத்தை நீங்கள் இயக்குபவர்களா, அல்லது அந்த ஜீரணம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டுமா? நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இந்த நன்றியோடு நினைவு கூறுவது நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் 1000 பிரார்த்தனைகளுக்கு மேலானதாகும் ஒரு நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு இருக்குமானால், என் இறைவனே, இந்த உணவை எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மையாக ஆக்கிவை. பயபக்தியோடு உண்ண வேண்டும். அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது பேச்சுக்களும் சிரிப்பும் அட்டகாசங்களும், ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு உள்ளத்தில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டு ஒருவர் முகம் ஒருவர் நோக்காமல் அந்த வீட்டை நரகலாக்கி கொண்டு நாம் உணவை உட்கொள்கின்றோம். இங்கு நம்முடைய வேதனைகள் தொடர ஆரம்பிக்கின்றன. ஜீரண உறுப்புகளின் கோளாறுகள் அங்கு நிலைபெறுகின்றன. நிலை பெற்றுவிடக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகள் கோளாறுகள் நம்மை விட்டும் நீங்கி சுகமான இயக்கங்களாக அது அமையும் பொழுது வயிற்றில் உபசமம் இருக்காது. வயிற்றில் அஜீரண தொந்தரவுகளின் அடிப்படையாக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாயு உபத்திரவங்களும் இருக்காது. உள்ளுறுப்புகளை கவனியுங்கள். அதனுடைய இயக்கம் நமக்கு தெரியக்கூடாது. அது அங்கு இருப்பது நமக்கு உணரக்கூடாது. அது சுகமான உணர்வாகும். வாழ்க்கையின் ஆதாரமாக நாம் கொள்ள வேண்டியது உணர்வின் அடிப்படையில் உள்ளுறுப்புகளில் ஏதேனும் ஒரு சிறு தளங்கள் தெரிகிறதா, என் இறைவனே என்று திரும்புங்கள். அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த அளவுக்கு உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அந்த அளவுக்கு என்னுடைய மனநிலை அழகாக இருக்கின்றது. என்னுடைய குண நலன்கள் பாதிக்கப்படாத வண்ணம் என் இறைவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான். அதாவது இறை உணர்வுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இலக்காக இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் மேற்கொள்ள முடியும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.